வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் கதைக்கிற இருக்கின்ற விஷயம், எங்களுடைய சமூகத்துல பிறப்பால் நாங்கள் அனைவரும் ஒன்று இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு. ஆனா இதிலே ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இதற்கு எதிராக ஒரு நீண்டகால போராட்டத்தை நடத்தி பலருக்கும் ஒரு உந்து சக்தியாகவும் செயற்பட்டவர் எழுத்தாளர் கே டேனியல் அவர்கள். அவருடைய நூல் தொகுப்பொன்றும் வெளியில வந்திருக்கிறது. அது தொடர்பிலையும் அவருடைய போராட்டங்கள் செயற்பாடுகள் தொடர்பிலையும் எங்களோடு பேச இருக்கின்றார் அவருடைய மகன் டேனியல் வசந்தன். வணக்கம் வசந்தன். வணக்கம். வணக்கம். அந்த ஆயுத போராட்ட இயக்கங்களோட அப்பாக்கு என்ன மாதிரியான முரண்பாடு வருது? என்ன முரண்பாடு வருது? ஆரம்பத்துல EPRLF எனக்கு தெரிஞ்சு EPRLF தான். EPRLF வந்து யாழ்ப்பாண சில அரசியல் தங்களோட போராளிகளுக்கான கருத்துரைகளுக்கு இவைய கூட்டிக் கொண்டு போறது. இக்பால் அவையெல்லாம் போராட்டம் முதல் என்ன ஏனவே கூப்பிட வேண்டிய வருதுன்னா ஒன்று கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மார்க்ஸ் லெனின் அதுகளை பற்றி எல்லாம் கூட அறிஞ்சாங்க. ரெண்டாவது 60 70 75 வரையும் தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கத்துக்கு இவ ஒரு ஆயுதம் தாங்கிய போராளிகள். அப்ப இந்த போராட்ட இயக்கங்கள் தமிழில போராட்டம் ஆரம்பிக்க முதலே ஆயுதம் ஏந்தினது இவதான். உண்மையிலேயே அந்த ஆயுத போராட்டம் நடத்தப்பட்டது. எதிராகத்தான் அந்த போராட்டம் முதல்ல எழுந்தது. ஆனா நாங்கள் அதையெல்லாம் மூடி மறைச்சு இப்ப தமிழ் தேசியம் இதை மேவிக்கொண்டு போய் அது கிட்டத்தட்ட உயர் சாதி தமிழ் தேசியமாவே மாறிட்டு. ஏன்னா அந்த டைம்லயே அமதலிங்கம் சங்கானில் நடந்த போராட்டத்தை பார்லிமெண்ட்ல கதைக்கிறார். சங்கான அதான் இச்சாமம் கதைக்கிறார். என்னண்டா சங்கானையில் ஒரு சங்காய் ரெண்டாவது அந்த சைனா சப்போர்ட் பண்ணுதான். அதுல இவர் கூட தான் அது வந்தது. சண்முகதாசனு கூட கட்சி அதுக்குள்ளாலதான் அது வந்தது. ஒரு வகையில எடுத்துக்கொண்டா இப்ப உயிரோட இருக்கிறார் அந்த போராளிகள் இல்லாது. ஆனா அவரெல்லாம் போய் சண்முகதாசனுக்கு கூடாக ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு சேரிக்கிறது, எப்படி எரிகிறது. அவர் உயிரோட இருக்கிறபடியே நான் பேரை சொல்லல, கொழும்புல இருக்கிறார். இறந்தாப்புற பேரை சொல்லல. ஆகவே அப்ப அவர் தேவையெல்லாம் இதை பழகி இந்த உதப்படி முதலாலதான் வெல்லலாம் என்று சொல்லி அவைதான் சங்கானையில எல்லாம் தயாரிச்சு கொடுத்தவர். எப்படி எரியலாம், எப்படி சங்கான பற்றி ஒரு போராட்டம், ஒரு பகுதி ஏரியாவை கொண்டோடுக்க வச்சிருந்தார். அதான் முதல் போராட்டம். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதுதான் EPRLF எல்லாம் மீட்டிங்களை கூப்பிடுறாரு. 66 67 ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஏரியாவை கொண்டோடுக்க வச்சிருந்த ஒரு பகுதியை மரங்கள் எல்லாம் வெட்டி விழுத்தி சினிமா படங்களை வர மாதிரி எந்த ஒண்ணு இல்லாம அவ கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் எல்லாம் புறம்பா போட்டு கொடுத்து இவர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு சிங்கள ஆட்கள். அப்ப அந்த டைம்ல தான் அந்த தமிழர்கள் வந்து இந்த இதுல போராட ஈடுபட்ட ஆட்கள் புத்த சமயத்துக்கு மாறினாங்க. அங்கேயே கரவட்டியில பள்ளிக்கூடமும் கட்டினாங்க. புத்தர் விகாரையும் பள்ளிக்கூடம் கிராமம் இங்க இருந்துதான் அது அங்க போனது. இங்க வந்து இந்த போராட்டத்துக்கு சிங்கள புத்தவிக்கெல்லாம் வந்து கதைச்சு போட்டு கோயிலுக்குள்ள அப்படியே இல்லத்தானே. ஆகவே எங்கட கோயிலுக்கு யாரும் பெறலாம், யாரும் போகலாம் என்ற உடனே நான் நிற்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 பேரை கிட்ட அதுல சேர்ந்தது இளம்பொடியில சேர்ந்தவ. ஆனா கொஞ்சம் கொண்ட்ரோல் தானே அதெல்லாம் கொஞ்சம். அதுகளுக்கு பிறகு இவங்க அந்த கொண்ட்ரோலுக்கு இருக்க இல்லாம கணவர் விட்டு வந்துட்டாங்க. ஆனா அங்கதான் தொடங்கினது. அதுக்கு பிறகு கம்பு அதெல்லாம் வந்தது. அதெல்லாம் சப்போர்ட் பண்ண எங்களுக்கு. சரி, அப்படி இருக்க பிறகு அந்த போராட்டத்துக்கெல்லாம் அப்பா போயிருக்கார். அங்க ஒரு சூடு பட்டு ஒரு பொம்பளை ஒரு ஆள் செத்துட்டார். அந்த செத்தை விட்டு பொடியை கொண்டு போக எரிக்க தாக்க விட இல்லை, இடங்கள் சுட்டவங்கள் அது இதால எல்லாம் ஒரு பிளட்ஸ் எல்லாம் போயிருக்கு. அப்ப இருக்கு அந்த டைம் முன்னூறு போயிருக்கு. அப்ப அதுக்கு பிறகு நடந்ததுதான் அடுத்ததான் இங்க பன்று திரைச்சி இந்த சாவச்சேரி தேநீர் பிரவேசம் அதுல எல்லாம் அந்த டைம்ல இந்த ஒர்க் ஷாப் தானே அப்பா நடத்தினவர். அது ஒன்று வருமானத்துக்கு, இன்னொன்று இந்த குண்டுகள் செய்யறது 2 in 1. அந்த தெரியுறது துவக்கல் செய்யறது மறைமுகமா அதெல்லாம் அங்க வைக்கிறது. அப்ப ஒர்க் ஷாப்ல எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னா அங்க இருந்து 2 பேர் வருவாங்க பகல்ல. அப்புறம் என்ன செய்வாருன்னா, சரி தம்பி சாப்பிடுங்க, டாவைக்கு பிஞ்சனை கதைப்போம் அப்படியெல்லாம் அவங்க எடுத்து வச்சு காய்ச்சி இரவுதான் கதைக்கிறேன் என்ன நடக்கும் ரெண்டு போட்டு அங்க என்ன செய்யணும். நீங்க 2 பிரச்சனைகளை பிளான் பண்ணி கொடுத்து யார் யார் அங்க வருவின, யார் யார் உங்களுக்கு சாப்பாடு கொண்டறிவின, யார் யார் என்ன கொண்டறிவின ரெண்டு பிளான் பண்ணி அந்த குறிப்பிட்ட கிரனேட் மாதிரி அதை கைக்குண்டாங்க ஒரு செய்யறதா அதுகளை செய்து அவர்கிட்ட கொடுக்குறது. ஆனா அதை நான் பேட்டியில கேட்டிருந்தேன். அப்புறம் நான் யூடியூப் கேட்டுருந்தேன். இவர் ஒரு நாளும் முன்னுக்கு நின்றது இல்லை அந்த போராட்டங்கள்ல. அப்ப நான் கேட்டேன், டேனியல் வந்து எல்லாத்தையும் செய்கிறார், ஏன் முன்னுக்கு நிக்கல அந்த கடைசி இந்த போராட்டம் அந்த கோயில் பிரவேசங்களுக்கு ஏன் முன்னுக்கு வரையில இன்னைக்கு நிக்கிறேன் வைக்கல ஏன்னு கேட்டா அதுல என்ன பிரச்சனை வந்தேன்னா, இவர் கிறிஸ்டியன்
ரோமன் கத்தோலிக். அது இவர் வந்து முன்னுக்கு வந்து நின்றா மத பிரச்சனையா மாற்றாங்க. அதனாலதான் இவர் பின்னுக்கு நின்று கொண்டு இதெல்லாம் செய்தவர். எல்லாம் காசு இல்லாம வர்றாங்க. வெறும் கனவேறு பேர் மட்டுமில்லை, இன்னைக்கான டீம் இருக்குதானே. இவரும் ஒரு மூளையா செயல்பட்டார். அப்பா மதம் மாறினதா அல்லது அப்பாண்ட அவைண்ட அப்பா அம்மா மாறினது? இல்ல அவையோட பரம்பரை எனக்கு தெரிஞ்சு அவையோட அப்பா அவை எல்லாம் கிறிஸ்டியன் தான். அதுக்கு முன்னுக்கு என்னன்னு தெரியல. அப்ப அதுல அப்பாவோட ஒர்க் ஷாப் இருந்தோடய அந்த கடைசியா மாவட்டத்துல கந்தசாமி போராட்டத்துக்கு அது கந்தன் கர்ணோட நாடகம் போட்டு, அந்த நாடகம் வந்து எழுதி பெரிய ஃபேமஸா அந்த ரகுநாதன் எழுதினது. அது வந்து அந்த நாடகம் மேடை ஏற்றினது கோயிலுக்கு முன்னுக்கு. அந்த போராட்டம் நடக்கி ரகுநாதனும் ஆனக்கோட்டையே ரகுநாதன் பேசான போட்டியோ தெரியல. எங்கட அம்மா அப்பாட தங்கச்சிய கல்யாணம் முடிச்சார் மாமன். இப்ப பரிசுல இருக்கிறாரு, பரிசுல இறந்துட்டாரு. இறந்துட்டார். அவர் பரிசா கனடால இருந்தார். எங்க பேர் ரகுநாதன் தானே, அவர் கனடா இறந்துட்டார். அப்ப அவர் எழுதின அந்த இது அதை மேடை ஏத்தினார். மேடை ஏத்திக்க அந்த கோவில் பிரவேசத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் மட்டும் அந்த கந்தன்கரன் தானே, அப்ப அந்த முருகன் சூலோட தான் அனுப்பேன். அந்த சூல் வந்து ஒரிஜினல் சூல் செய்து கொண்டு போறேன். அப்பதான் பிரச்சனை வந்தா குத்தலாம். அது மேல நாடகத்துக்குரிய சூல் அது உண்மையில ஒரிஜினல் கம்பி எல்லாம் போட்டு அப்ப ஒர்க் ஷாப்ல செய்தது. அப்ப அதுகள் நடந்த அந்த போராட்டங்கள் மூலம்தான் கன கோயில் திறந்து விட்டு இப்ப பண்டு திரைச்சியம்மன் மாவட்ட கந்தசாமி கோவில். ஆனா எல்லாம் ஆபீஸ் எல்லாம் நடந்தது. பெரிய அதிசயம் என்னன்னா இந்த எங்களுக்கு ஃபைல் இருக்கு, என்ன செயலாளர் எல்லாம் இருந்திருக்காரு. ஆபீஸ்ல நடக்குது. கடிதம் எழுதின ஜிஏக்கு நடக்கிற அந்த கடிதம் எல்லாம் ஜிஏக்கு எழுதின இன்ன நாள் நாங்க போராட்டம் நடத்த போறோம். ஜிஏக்கு எழுதப்பட புற ஜிஏ புற சொல்றா நீங்க அந்த கோயிலுக்கு எழுதுவோம். கோயிலுக்கு எழுதின புற போலீஸுக்கு எழுதின இந்த மூன்றுக்கும் அறிவிச்சு போட்டுதான் இந்த போராட்டம் அதெல்லாம் ஃபைல்ல கிடக்கு என்னட்டு எல்லாம். அப்ப எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா செய்திருக்கிற அந்த காலத்திலேயே. அப்ப அந்த அனுபவங்களை தான் இவர் நூல் வழியில படிச்சது. இவர் கனமுறை உயிராபத்து வந்தாலும் தப்பி பிழைச்சு கூட இயற்கை மரணம் தான் எய்தினார். அந்த அனுபவ கோர்வைதான் இந்த புத்தகங்கள். இப்ப ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னென்றால், விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்துல சாதியம் பார்க்கப்பட இல்லை. விடுதலை புலிகள் நடவடிக்கைகளால இந்த சாதிய தன்மைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, குறைஞ்சிருக்கு, அப்படி ஒன்று இல்லை என்றெல்லாம் சொல்லுது. அதை பற்றி நான் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்ல இதனால் அந்த அப்ப இருந்தே நான் எதிர்ப்பான கருத்து. ஏனென்றா அவர்கள் வந்து துப்பாக்கி முனையில என்ன செய்வார்கள், இதை கதைச்சு கொண்டிருந்தால் தங்களுக்கு ஆட்கள் சேராது. உயர் சாதின்னு சொல்லப்படுற ஆக்கள் வந்தா பிரிவினை என்ற மேல காட்டினா இவங்கள் வர மாட்டாங்க. தாழ் சாதின்னு சொல்லப்படுறாக்கள் அல்லது இவங்கள் வந்தா அவங்க வர மாட்டாங்க. ஆகவே நாங்கள் அதெல்லாம் இங்க இல்லை, அதெல்லாம் எங்களோட நிர்வாகத்துக்கு அதெல்லாம் பார்க்கவும் கூடாது என்று சொன்னது உண்மை. அதெல்லாம் பெருக்கின எல்லாம் உண்மை, அதெல்லாம் செய்தது உண்மை. அது வந்து அவர்கள் தங்களுடைய அந்த ஆள் சேர்க்கிற நோக்கத்துக்காக செய்யப்பட்டதே ஒழிய மனப்பூர்வமா நடக்குது சொன்னது. நான் சொல்லும் விளைவுகளை பாருங்க. விளைவு வந்து அவைகளுக்குள்ளேயே வடிவா நுட்பமா சில விஷயங்களை பார்த்தால் உயர்மட்ட பதவிகள் சொல்லப்படுற பல இடங்கள்ல அவர்கள் இதை பார்த்துதான் நியமிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல ஆராய்ச்சி செய்தா தெரியும். சாகுற இடங்கள்ல தான் நிறைய கொண்டு விட்டுருக்கு. அது பாதிக்கப்பட்ட ஆட்கள் சாகுற இடங்கள்ல தான் விட்டுக்கிறாங்க. சாகுற அப்படி ஆய்வு செய்தான். மற்றது அடுத்த பிரச்சனை, அவர்கள் அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் உதாரணத்துக்கு இடம்பெயர்வு 95 இடம்பெயர்வு வரைக்க எல்லாரும் தென்மாட்சிக்கு இடம்பெயர்ந்து போறோம். அந்த டைம்லயே கிணத்துல தண்ணிகள் இல்லாது எல்லாரும் போய் இயக்கத்துல புல் கொன்றோம். அப்ப எல்லா ஜனமும் போய் அங்கங்க காடு வழியே 10 வழியே இருக்குது, கிணறுகள் இருக்கும் தானே, அது யாருக்கும் சொந்தமா இருக்கும் தானே கிணறு. அப்ப அவர்கள் இவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் அந்த ஏரியாவை பார்த்து ஐடென்டி பண்றதுக்கு தானே நீங்கள் எங்க பார்த்து ஐடென்டி பண்ண ஆட்களுக்கு அந்த கிணத்துல தண்ணி இல்லையா. இந்த 95ஆம் ஆண்டு நடக்குதா? 95ஆம் ஆண்டு இடம்பெயர் 95ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் 30ஆம் தேதி இடம்பெயர் கொண்டு வந்துச்சு. தென்மராட்சிக்கு போயிடும் எல்லாரும் போனோம். அங்க தென்மராட்சியில இவ பயங்கர கொடுக்குமுறையில இருந்தது அங்க. ஆனா இவையோட ஆட்சி இவைக்கு நெச்சதுதான் செய்யுது கேட்கல. இப்படி பாக்குறீங்களா? புலிகளுக்கு இப்படி ஒரு தமிழ்ச்செல்வன் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில இருந்து வந்தவர் அவர். அதான் அந்த ஹையஸ்ட் போஸ்ட் நான் நினைக்கிறேன். அது கொடுத்திருந்தவர். அதுக்கு எனக்கு அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது ஒன்றுதான் அந்த உயர் போஸ்ட் கொடுத்திருந்தவர். இல்ல என்னன்னா இன்னொன்றும் சொல்லப்பட்டது, விடுதலை புலிகள் தளபதிகள்
எல்லாருமே அவை என்ன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் திருமணம் செய்தது உயர் சாதி வெள்ளாள சமூகத்துலதான் திருமணம் செய்த என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதே நேரத்துல இப்ப அவர்கள் உதாரணத்துக்கு இப்ப போருக்கு முடிஞ்சா பிரதேச கதை ஒன்று சொல்றேன். என்னால ஒரு இன்ஸ்டியூட் நடத்துற வழியா என்னட்ட ஒரு அக்க படிக்க வந்துச்சு, தாய் கொண்டு வந்து சேர்த்தான். அப்ப நான் என்னோட கதை கோணம் பண்ணிச்சுன்னா கஷ்டம்னா நாங்க உடனே காசு வாங்குறது. அது என்னுடைய போலீஸ் சரியா பர்சனலா கதைச்சா சரி, ஓப்பனா சொல்ல மாட்டேன். பின்ன வந்து என்னோட கதைக்க போறது பர்சனலா கதை கொண்டு தாய் மகளையும் கூட்டிக் கொண்டு வந்து கதைச்சேன். கதைச்சால் கதைச்சு கொண்டிருக்க அவ அளவழிக்கிட்டான். என்னன்னு கேட்டா தான் ஒரு போராளியா, பெண் போராளியா, கண்ணு போர் நடக்க கல்யாணம் முடிச்சு வச்சுதான், பொது பிரவாரம் செய்து வச்சதான். நாங்க பெரியாக்கலாம், நான் பேர்கள் எல்லாம் மறந்து போனேன், லவ் பண்ணித்தான் முடிச்சதாம். இப்ப தனக்கு 3 பிள்ளையெல்லாம் வந்தோடனே போர் முடிஞ்சு 2 பேரும் தப்பி வந்தாச்சாம். வந்தோடனே அவர் இங்க உழைக்கலான்னு சவுதி பக்கம் தான் நகையெல்லாம் வித்துக்கிட்டு அனுப்பினதான். அங்க போனோன்னு தொடர்பு எல்லாம் துண்டிச்சுட்டு அவர் துண்டிச்சுட்டாரு. துண்டிச்சா பிறகு கேள்விப்படுறான் தான் கொழும்புல வந்து நிக்கிறார். வேறு ஒரு ஆளை கல்யாணம் முடிக்கிறார். வேறு ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சு கொண்டு போறாரு. திருமணத்தை ரத்து செய்யாமலே கல்யாணம் முடிச்சு கொண்டு போறாரு. என்ன பிரச்சனை என்றா அவர்கள் உயர் சாதின்னு சொல்லப்படுறார். சொல்லி அவ சொல்ற அவற்ற மனதை மாத்தி இது கூடாத ஆக்கள் வேன் கல்யாணம் முடிச்சது, நீ அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி வேற கல்யாணம் பிரபாகரன் பாசறையில அரசியல் எல்லாம் கற்று வந்தவர் என்றால் அவரை மனதை என்னென்ன மற்றாக்கள் வெளியில இல்லாமல் மாத்தலாம். செய்திருக்கிறார், அதை விரும்பித்தான் செய்திருக்கார். அப்ப அவர் அங்க போராளியா இருக்கே கூட அவருக்கு மனமாற்றம் இருக்கே இல்லை, வேற ஒரு வழியும் இல்லைன்னு செய்திருப்பார் சில வழியில். பிரதேசங்கள் மட்டக்களப்பில் திருமணம் செய்தவர்கள் இப்படி செய்தவர்கள் விடுதலைப்புலிகள் மற்ற இன்னொன்று நடந்தது என்னன்னா ஆக்களை பிடிக்க கூடாத பயத்துல திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இதுகள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தின் முடிவில நிறைய பேர் பிரிஞ்சுட்டு ஒரு சமூக சீரழிவை உயிரிழப்பு மட்டுமல்ல மிக மோசமான ஒரு சமூக சீரழிவும் வந்துடுது. என்ன நிகழ்த்தா துப்பாக்கி முனையில எல்லாத்தையும் நடத்தைக்குள்ள மன ரீதியாக உள ரீதியான மாற்றங்கள் இல்லாமல் துப்பாக்கி பயந்து மாறின மாதிரி நடித்தவர்கள். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவர்கள் தங்கள சுயநலத்துக்காக அதை அப்படி சொன்னவர்கள். ஆனா ஒற்று மாற்றம் நிகழ இல்லை. ஒரு மாற்ற நிகழையில அதுக்கு ஒரு இன்னொரு சம்பவத்தை என்ன சொல்ல, எங்களை வீட்டுக்கு போனா சாண்டி குடிச்சுக்கிட்டேத்தான் இருக்கு, சாண்டி குடிச்சுன்னு சொல்றோம். அதுல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்ப இதே காலகட்ட பகுதியில் விரைக்க அந்த கிணத்துல தண்ணி என்றதா என்ற பிரச்சனை விரைக்க ஏக்கந்தலை போட்டு என்ன தீர்வு கொடுத்த வேண்டாம். சரி, இப்ப உங்களோட பிரச்சனை என்ன, டேங்க கட்டுங்க, டேங்க்ல தண்ணி ஏற்றுங்க, பைப்பை போட்டு வரும். இது தீர்வு இல்லையே. அவங்க கேட்டது கிணத்துல தண்ணி எல்லோட வந்து இதை கொடுத்த தீர்வு மூசி முழுகிறது. டேங்க கட்டுங்க, அடிப்படையில மனமாற்றம் ஏற்படுத்தவும் இல்லை, அது செய்ய இல்லை. அது வடிவா நெச்சிருந்தா செய்யிருக்கலாம், இருந்தா வடிவா செய்யிருக்கலாம். இவை அதை செய்ய விரும்பி இயக்கத்துக்குள்ள இருந்தவர்கள்ட்டையும் இந்த சாதிய மனப்பான்மை இருந்தது தானே, அவர்கள் செய்திருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம். இல்ல செய்திருப்பார்கள் நான் சொல்ல, மனப்பூர்வமா யோசிச்சிருந்தா செய்யலாம். ஆனால் வேணுமென்று செய்யல. அதுதான் நான் சொல்றேன், வேணுமென்று தான் செய்யல. கண்டினியூ பண்ணணும் விரும்பி கொண்டு இன்று வரையும் இருக்கிறேன். அப்ப அது இதையால ஒற்று மாற்றம் வரையில நான் சொல்லுவேன். இப்ப அதுக்கு பிறகு மூட்டி வச்சிருந்ததானே இப்ப கூட வலிச்சுட்டு வெளிப்படையா இங்க ஆக்கள் கதை காட்டியும் வெளிப்படையா காட்டாட்டியும் மறைவா சகலதும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப என்னோட ஒரு படிச்சவர் போயிட்டு அந்த இன்சிடென்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேனுபேக்சரிங் காலேஜ்ல படிச்சார். அதுல படிச்சவர் கஷ்டப்பட்டபடியன் அந்த ஸ்கூலுக்கு பின்னாலதான் அவருக்கு தொழில் உடுப்பு துவைக்கிற தொழில் தான் வீட்டுக்கார செய்யணும் செய்யலான்னு இருந்தவர். என்னட்ட வந்து படிக்க கொஞ்சம் பொருளாதார என்ன ஃப்ரீயா தான் படிச்சுன்னா என்னுடைய சரியான விருப்பத்துக்குரிய மாணவன் என்னிலேயும் ஒரு விருப்பம். அவர் ரிசர்ச் சொல்ல வார கொஞ்ச நாளை ஒரு 10 இயர்ஸுக்குள்ள 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் வெளியே வந்து சொன்னார். எனக்கு 3 years 4 years ஒன்று சொன்னேன். எனக்கு மேல சந்தோஷம். பின்ன வைஷல் பண்ணி தேங்க்யூ சார், நான் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் போயிட்டேன். உண்மையானது. அப்புறம் அடுத்த நாள் வாரேன், வந்துட்டு ஒரு மேல சைக்கிள் எங்களை விற்பாட்டுறார் வந்து சொல்றாரு, நான் இவரை சந்திக்கணும், இவர் சாம்சங் 2 கதைச்சபடியே இவரே என்று சொல்றேன். நான் ஆபீஸுக்கு 2 பாக்குறேன், இவரை சந்திக்கணும், நான் இவரோட கதைக்கணும் இருக்கேன். அது என்ன தம்பி என்று கேட்டேன். இப்படித்தான் இருக்கேன் வெய்யம் நினைக்கிறேன் சைக்காலஜி. வந்துட்டு சார் உங்களை தான் சந்திக்கணும் கதைக்கணும் பண்ணிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை சார் இப்படி என்று கையை தேர்த்து செய்து சொல்லி கொண்டிருக்கேன். நான் என்ன பிரச்சனை தம்பி என்று கேட்டா அதை கேட்க சொல்ற எனக்கு ஒரு பிரச்சனை திருப்பி அதைத்தான் சொல்றேன். அப்ப எனக்கு விளக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு நடந்துச்சு. பின்ன அட்மிஷன் போமங்கள்ட்ட இருக்குன்னு தானே தம்பி, நீங்க வீட்டை போங்க நான் பாருன்னு சொல்றேன். இல்ல அங்கே வீட்டையெல்லாம் பெறக்கூடாது சார், கொஞ்சம் கோபமா கேச்சார். வீட்டையெல்லாம் பெறக்கூடாது, எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லி கொண்டிருக்கிறான். பின்ன நான் போம செக்கிட்டு சொன்னேன். போம தட்டு இவற்ற பேர் தெரியும் தானே. நான் பார்த்தா மேனிபேக்சரர்ஸ்
பின்ன நான் இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போனோம். சுற்றியான எளிமைப்பட்ட வீடு. அப்ப இப்பவும் அந்த தொழிலாம் செய்யறேன். நமக்கு என்னோட படிச்சிருக்கு. போனா ஏற்ற துறக்கவே ரூமுக்கு ஒரு சின்ன வீடு கொட்டில் வீட்டுக்கு இருக்கிறான். சார் உங்களுக்கு விரவணான்னு சொன்னா ஏன் வந்த நீங்களோ இதோ ஒரு வாட்டி போய் பிடிக்கணும்னா என்ன பேசுறேன். பின்ன நான் போய் தாயா கிட்ட கேட்டேன். பிறந்தா இருக்கு கொஞ்ச நாள் 2 நாள் மாற்றம் தெரியுது ஒன்று கேட்டேன். ஓம் சூரன் பால்காரன் மடிச்சு போட்டான், என்ன பிரச்சனை பிறகு நான் விசாரிச்சு கொண்டு போனான். அவன்கிட்ட இல்லாத வீட்டுக்காரெல்லாம் விசாரிச்சுட்டு போனான். இந்த கிண்டு குளச்சி பின்னாலதான் வீடு மேனிப்பா கிண்டு குளச்சி இங்க இருந்த தோஷம் இப்பவும் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கேன்டா தான் படிக்க வைக்கியா பிறகு அது வீட்டுக்கார சொல்லிச்சா பிறகு அவன் நோமலாகி வந்தா பிறகு என்ன வந்து மீட் பண்ணான். நான் கொண்டு டாக்டர்கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் செய்து பிறகு நோமலா வந்துட்டான். பிறகு என்ன வந்து சந்திச்சு காத்தினா என்ன தம்பி நடந்தேன்னு. அவன் என்ன சொன்னான்டா, தான் வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்க தன்னை மதிக்கிறேன், உங்களுடைய அப்பா அந்த தொழில் தானே, அங்க எல்லாம் கணக்கிலேயே எடுக்கிறேன் இல்லையா, தன்னை ஒதுக்கும் அதெல்லாம் படிப்பிக்க சொல்றீங்க பேசுறதா. பின்ன தான் ஒதுங்கி தான் இருந்துதான். தனக்கு இந்த திரியே வந்தோன்னு தனக்கு ஒரு ஆள் தானே அந்த சொல்லாங்க திரியே புறவு எல்லாரும் வந்து கையை கொடுத்து மேடையில ஏற்றி எங்களோட மாணவன் இப்படி வந்துட்டான் அப்படி வந்துட்டான் புகழ்ந்தது எனக்கு பிரச்சனையா வந்துச்சு. பிரச்சனை அங்க நடந்துச்சு. அதான் படியா சொல்றேன். முதல் இவ்வளவு தாழ்த்தி பேசின பிரின்சிபல், கிளாஸ் டீச்சர், அக்கௌண்டிங் டீச்சர் எல்லாம் தான் வெக்கப்பட்டு தான் படிச்சது. எனக்கு இப்படி புறம் ஏற்றி வச்சோடனே தனக்கு வந்து அந்த அந்த நிலைமை மாறினதால எனக்கு பிரச்சனை வந்துட்டு. அதுதான் டாக்டருக்கும் சொல்லி இருக்கு. டாக்டர் அவன் அதுக்கப்புறம் சின்ன கதை இருக்கு அவனை பற்றி. புறா படிச்சு என்னோட வந்து செக்ரட்டரி வேலை கேட்டு கொடுத்து சம்பளம் கொடுத்து படிச்சு யூனிவர்சிட்டி போய் பிறகு அவன் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அசிஸ்டன்ட் ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் அக்கௌண்டா இருக்கிறான். அப்ப நான் அந்த டியூட்டி பிறகு இடையில செய்ய விளக்கிட்டேன். COVID-19 அது ஒரு பெரிய கதை. டியூட்டி பேன் செய்ய விளக்கிட்டான், கதை எடுத்தல் என்று அது சாதியத்தோட பார்த்தா செய்ய விளக்கிட்டான். பாட புத்தகத்தை COVID-19 டைம்ல நான் ஆறுதலா இருந்து திருப்பி ஒரு காய்ச்சினேன் 3ஆம் தடவை. அதோட பார்த்தேன் டைம் கணக்கு இருக்குதானே வகுப்போட அந்த சம்பவ கோவைகளை ஆங்காங்கே போய் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கு போன்ற பார்த்திருப்பீங்க நம்ம. அந்த டைம்ல நான் இவனிட்ட இந்த பேட்டி எடுப்பு யோசிச்சேன். பின்னுக்கு விட்டு எடுக்கலாம் தானே. இப்ப பிபிசி நாங்க எடுக்கிற மாதிரி அவரை எப்படி விட்டுட்டு நான் அங்க இருந்து பின்பக்கத்தான் எடுக்கலாம் தான், பேர்களை சொல்லாம கதைக்கலாம் தான். அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன், இந்த சம்பவத்தை நீ எனக்கு யூடியூபுக்கு சொல்லுவியான். நான் சொல்லுவேன் சார், பிரச்சனை இல்லை சார், ஆனா எனக்கு இன்னொரு பதவி உயர்வு இருக்கு சார், இதை நான் சொன்னேன்டா கட்ட சேரவே எனக்கு மேல விட மாட்டாங்களாம் அந்த டிபார்ட்மெண்ட். ஏன்னா தெரிஞ்சிருமா தானப்ப அதை தெரியாம தானே அங்க இருக்கிறாரு. அடையாளத்தை மறைச்சு கொண்டுதான் இருக்க வேண்டியிருக்கீங்க. அடையாளத்தை மறைச்சு கொண்டுதான் நான் அசிஸ்டன்ட் அக்கௌண்டனா. ஆனா அக்கௌண்டனா வாரதுக்கு தெரிஞ்சுதோ முடிஞ்சுதான் தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வு அவருக்கு மீறி அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வை அவர்கள் தொடர்ந்து வச்சிருக்க வேண்டியிருக்கு. அவர் வச்சிருக்கிறார். ஆனா கண்டுபிடிச்சிருவானோ அது அவர் நிக்கிறது அவர்கிட்ட அது பிரச்சனை. ஆனால் உண்மையா நடக்குது. நான் என்ன சொல்ல, அவர் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவருக்கு பதவியோடு கடைசிதான் கட்டசிறான். ஏதோ ஒரு பையில தூக்கி அங்க ஒழிப்பாங்க, ஏதோ ஒரு தூக்கி இங்க வைப்பாங்க, அங்க ஆபீஸ்ல கலைப்பாங்க. இவனுக்கு அவளால நாங்க செலாம் போட்டு கொண்டிருந்தோம். இது இங்க நடக்குது. அவ எங்க ஒழிச்சது எழுதிட்டு நடக்கு. அது அதே அவன் கதை கேட்க சொல்றாள். தனக்கு அங்க மேனிபேக் காலேஜ்ல பேசின டீச்சரா வேம்படியில இப்ப டீச் பண்றான். தான் ஓடிட்டுக்கு அங்க போறாராம். அங்க கொண்டு முழுசுறாவா தான் நினைச்சிருந்தா அவளை கணக்குள்ள இருந்துதான் அரிச்சு போட்டு எழுதி போட்டு போயிருப்பானா. ஆனா தான் ஒண்ணும் எழுதே இல்லையா. அவன் முழுசுறான். அவனுக்கு இப்படி எல்லாம் செய்து நான் எழுத போறானோ என்ன தான் அப்படி செய்ய சொல்றான். அதே தவறுதானே, அது தவறுதானே. ஆனா என்ன பிரச்சனை, அவர் பயப்படக்கூடாது. ஆனா வீடு மாதிரி இருக்கிறாரா தனக்கு தண்டை எல்லை இல்லையா, வீடு வேற ஒரு வீடு எடுத்து இருக்கிறாரா. தனக்கு கல்யாணம் பேசினது வழியா புறம்பா செய்தோன்னு வீடு மறைச்சு கொண்டுதான் இருக்கிறான். தான் இந்த வீட்டுல இருக்கும் வரையும் தன் ஆபீஸ்ல கல்யாணம் செத்த விட்டு சொல்ல இல்லையா. என்ன வந்தா அந்த ஏரியாவை ஐடென்டி பண்ணிடுவாங்க. அது அவன் பயப்படுறதுல என்னன்னா முதுகெலும்பு இல்லாத தன்மையை காட்டுது. ஆனால் ஆபீஸ் வழியா இது இருக்குது. நீங்க செத்த விட்டு சொன்னீங்க, நாங்க எல்லாரும் சொன்னா வருவாங்க ஆபீஸ்ல இருந்து. ஆனா சாப்பிட மாட்டாங்க வந்துட்டு போயிடுவாங்க. நான் எப்போது நான் ப்ரூவ் பண்ணி காட்டுதான் வருவாங்க. அருஞ்சித்தா சொல்ற விஷயங்கள் பெரும்பாலும் நீங்கள் சொல்றத பிரதிபலிக்கிற மாதிரி தானே இருக்குது. அது இருக்குது. என்ன பிரச்சனைன்னா வெளிப்படையாகவே காட்டிக்க முந்தைய மாதிரி இல்லை. இப்ப அங்களவோ இங்களவோ ஏன் அதுக்கு காரணங்கள் இருக்குன்னு சொன்னா இப்ப எல்லாருமே வடிவா வலிக்கிட்டு ஸ்டைலா
அதெல்லாம் படிச்சு கிடிச்சு வந்தோடய ஐடென்டி பண்ணலாம் கிடக்கு சில பொது குடங்கள்ல இவைக்கு முந்தியாவே கொஞ்சம் ஊத்த உடுப்பா எல்லாம் கதைக்க தெரியா இருப்பினீங்க இது நடக்குது வெளிப்படையா நடக்கும். ஆனா இப்ப கோயில்களுக்கு போய் எல்லாம் டவுன் கோயில்களுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லை, கிராமப்புறங்கள்ல இப்பவும் இருக்குது அரண் சொத்தா சொல்றதோ எல்லாமே நடக்குது. ஆனா வெளிப்படையா இல்ல, ஆனா பதவி உயர்வுகள் எல்லாம் தெரிஞ்சா இல்ல. மற்றது தமிழ் தேசியம் கதைக்கிற ஆட்கள் தான் பெரும்பாலும் பனி இதுகளை பற்றி காய்ச்சா அப்ப நீ இந்த சாதியை சேர்ந்தாலா தான் இருக்கணும், நீ சிங்களவன் இல்ல நீ கீழ் சாதியை சேர்ந்தவன், நீ நலவன் வல்லன், இப்படியான விமர்சனங்கள் பெரும்பாலும் தமிழ் தேசியத்தில் இருக்கிற ஆக்கள்கிட்ட இருந்து விடுதலை புலிகள்கிட்ட இருக்கிற ஆக்கள்கிட்ட இருந்து தான் வருது. அப்படிதான் இருக்குது. இப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா அவை அந்த கட்சியில கொண்ட்ரோலுக்கு வச்சிருக்க அந்த அவ்வளவு தலைமை பீடமும் எந்த இடத்துல இருந்து வந்திருக்குது. இந்த கீழே இருந்து ஒரு தடவை கீழே நாங்க கீழே அக்செப்ட் பண்ணல, அந்த கீழே சொல்ற இடத்துல இருந்து அவர்கள் தெரிவு செய்ய மாட்டார்கள். வேலை வாங்கவும் அந்த எலெக்ஷன் கேம்பஸ் அங்கிக்கும் அதுக்கும் இதுக்கும் தான். அது கிட்டத்தட்ட அந்த சேப்பை பாத்தீங்கன்னா ஒரு அடிமைத்துவம், பெரிய தாங்க பெரிய ராஜாக்கள் நாங்கள் அந்த ஆண்டபரம் அதே தமிழரசு கட்சியின் அதே சாதிய மனோபாவத்தோடு தான் தமிழ்ல விடுதலை புலிகளும் செயற்பட்டிருக்கிறார்கள். அதே இது அதுக்காக இது காங்கிரஸ்ல இல்லையாண்டு இல்லை, அதே டைம் இருக்கு. அதே அதுதான், அது மாற இல்லை, அதுல மாற்றமும் இல்லை, அது மாத்தவும் வந்து விடவும் மாட்டாங்க. வெளிப்படையா யாழ்ப்பாணத்துல கல்யாணத்துல பார்க்கப்படுது. அருண் சித்தார்த் இந்த சாதியம் பற்றி கதைக்கிறபடியா அருண் சித்தார்த்துக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் போதைப் பொருள் கடத்துறவர், போதைப் பொருள் செய்தவர், அரசாங்கத்தின் உளவால் இவ்வாறு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னால் அவர் ஒரு ஆள் தான் இப்ப வெளிப்படையா நீங்கள் கலையெடுத்தல் என்று செய்தாலும் நீங்கள் அவ்வளவு வெளிப்படையா அந்த அவ்வளவு தூரம் இதுவரை இல்லை வெளிப்படையா கதைக்கிறோம். அருண் சித்தார்த் இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப அவர் மதம் மாறுறது சம்பந்தமாகவும் காய்ச்சிருக்கிறார், நினைக்கிறேன் பௌத்தத்துக்கு போறது சம்பந்தமா. இதுகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த அவர் மீது வைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டுகள் இதுகள் எல்லாம் ஏன் வருது? எல்லாம் பான்மையில இருந்தான் வருகுதா அல்லது என்ன மாதிரி பாருங்க? அது அவர்ல வர குற்றச்சாட்டுகள் அது என்ன நடந்துட்டேன்னா ஆரம்பத்துல இந்த ஆவா குரூப் ஈவா குரூப் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுதான் பெருசா தெரியேக்க இவர் என்ன செய்தான்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வெளியே அவற்ற கருத்து மட்டும் இல்லை, பெரியாக்கட கருத்தோட தான் சொல்றேன். இவர் என்ன யோசிச்சேன்னு சொன்னால் இவருக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. வேற என்ன கொஞ்சம் கூட உதலை பற்றி கதைக்க தொடங்கினபடியா அப்ப அவங்கள திருத்தி எடுத்து இவர் பார்த்தது என்னுடைய கருத்தின்படி அப்படியான பொடிகளை திருத்தி எடுத்து தன்னோட ஒரு பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு பொடி காஸ்ட் மாதிரி வச்சுக்கொண்டா என்னன்றுதான் இவர் அதுக்குள்ள இறங்கினவர். ஆனா இவர் அதுல ஈடுபடையில, எனக்கு அப்படிவா தெரியும் இவர் அதுல ஈடுபடையில. ஆனா குண்டக்கு அந்த குறுக்கு மரக்கு கேள்வி கேட்டோம், இவர் கொஞ்சம் துடிதடிப்பா கேட்கிற நேரம் கேட்டோம், ஓ நானும் ஈடுபட்டேன் தான், இதுல என்ன பிரச்சனை, நானும் பிடிச்சது நான் தான் ரெண்டு பதில்கள் அளிக்கிறது அந்த டைம்லயே. அந்த நான் என்ன செய்ய போறேன், வெட்டு ரெண்டா வெட்டு சுரண்டா சுடு, நாங்க இப்படித்தான் நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாக்கள் தானே என்று கதைச்சது. அதுகள்லாம் இவருக்கு வந்த பிரச்சனையை விட அந்த இவர் அக்செப்ட் பண்ணினேன் என்றால் தான் வேணும் என்று கதைச்ச விஷயம். நான் செய்தலாம் தான். போலீஸ் கேஸுகள் நிறைய இருக்கின்றன இதுகள்ல பங்கு பெற்றிருக்க, குறிப்பா அந்த பிரான்ஸ் குடும்பி என்ற கொட்டலுக்குள்ள போய் அடிச்சு வச்சதுன்றது. ஹரிஸ் குடும்பி என்றால் வந்து அவர் ஒரு சட்டவிரோதி தானே, குடுமி ஜெயந்திரன் ஒரு சட்டவிரோதி. அவர் தன்னுடைய அடையாளத்தை எல்லாம் மாற்றி பல்வேறு அவருடைய கோயிலேயே பெரும் சர்ச்சையில தான் இருக்கு. அவனுடைய அது வேற பிரச்சனை. அருண் மீது வைக்கப்படுற இந்த குற்றச்சாட்டுகள், இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சும்மா இல்ல, அதுல எந்த உண்மை அதுல எந்த உண்மையும் இல்லை. அது வந்து இவர் தானா வாலியே வாங்கி கொண்ட விஷயங்கள். அவங்கள தன் இதுல சேர்க்கணும், தனக்கு பொடிக்காட்டு அது சொல்லியிருக்கிறார். அவர்களை திருத்தி எடுக்கிறதுக்காக வயல்ல இறங்கினா சேறுபடும் தானே, சேறுபடாம நீங்கள் களை எடுக்கலாம். யாராவது கேள்விகளை கேட்டா எனக்கு ஏதோ இந்த அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இருந்து வாராருன்றதால அவர் மீது எல்லா பழியையும் போடலாம் என்று சமூகம் யோசிக்குதா? அப்படியும் யோசிக்குது, அதுவும் ஒரு காரணம் இருக்குது. மற்றது அவரை சார்ந்த சமூகங்களும் என்னன்னா இவருக்கு எதிராக நிக்குது. என்னன்னா விரும்புதில்லை, ஒருமறைப்பு செய்துதானே யாழ்ப்பாணத்தில் ஆக்கள் வாழின, ஒருமறைப்பு செய்து வாழ்றாங்க. இவர் இப்படி வெளிப்படையா எல்லாத்தையும் பச்சையா சொல்ல இவன் என்னடா நாங்கள் ஒரு மாதிரி முன்னேறி கொண்டு வாரோம், நாங்கள் விஷயம் தெரியாம அந்த வீடு மாறி இந்த வீடு மாறி படிச்சு கொண்டு இப்போ எங்களை கொண்டு சந்தியில் எழுத்துக்கிறானப்பா என்ற மாதிரியாவே அந்த தாங்கள் அந்த சாதிய அடையாளத்தை அவர் என்ன சொல்றது வெளிப்படுத்துறாரு, மறைச்சு கொண்டு நாங்க போய் கொண்டிருக்கிற காலத்துல இவருக்கு வந்து வெளிப்படுத்தி எங்களுக்கு கெட்ட பேர் என்ற மாதிரி யோசிக்கிறேன். அதால இவருக்கு இவை சார்ந்தாக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கு. அதை விட இவை சார்ந்தாட்ட எதிர்ப்புன்னா மற்ற சைட் ஃபுல்லா தானே எதிர்க்கும்.
அது அந்த அந்த மனோபாவம் இருக்குத்தானே. அட இன்னொன்று இதோட உனது எல்ஜிடிஏ ஜாயின் பண்ணி யாழ்ப்பாணத்துல இந்த எல்ஜிடிஏ சொல்லி பிழைப்பு நடத்துறாங்களாம் கூட. இவர் அதையும் தொட்டு கொண்டு 2 விஷயத்துல இல்ல போறேன். ஒன்று அதையும் இவர் பேசி 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 கொண்டு போறேன். இந்த விஷயம் மிகவும் சென்சிட்டிவான விஷயம். அதுதான் பிரச்சனை. அதுதான் இவருக்கு வர பிரச்சனை. அப்ப இவருக்கு வர பிரச்சனை அதான். ஆனா நல்ல குணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முதல் முறை கேள்விப்பட்டு நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிச்சு நீங்க அதுல வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரா இருப்பீங்களானோ புத்தபிக்கு ஒரு ஆளை நான் போயிட்டீங்க இதை சொன்னார். மாசம் பிறகு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாரதாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க என்ன கொண்டே வச்சீங்களா நாளைக்கு நீங்களும் செத்தீங்க. அப்படி அந்த சொல்லுமா வெளிப்படையா எல்லாம் கதைக்கும். ஆனா நல்ல விஷயங்கள் செய்யறார். ஆனா எல்லா கருத்திலையும் எனக்கு உடன்பாடு இல்ல, எல்லா விஷயத்திலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா போத வசதிகள்ல எனக்கு அது நான் ஏற்றுக்கொள்ளும். அரசாங்கத்தோட சேர்ந்து வேலை செய்யறதுல அவரை பொறுத்த வரைக்கும் இலங்கை தன்னுடைய நாடு, தன்னுடைய நாட்டு அரச படைகளோட தான் பணியாற்றுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு முதல் என்ன நடந்தது தெரியல. இப்ப இவருக்கு ஒரு உதவியும் இல்லை. அங்கான பக்கத்துல ஒன்றுமே இல்லை. சும்மா அங்கே யாருக்கும் டெலிஃபோன் அடிச்சு அவனை அடிச்சு அவங்க அங்க கதைச்சு ஏதாவது போலீஸ் வந்து பாக்குதே தவிர மற்றும்படி அந்த ராணுவ பாதுகாப்பு அல்ல ராணுவ புலனாய்வு வரைக்கும் பேக்ரவுண்ட் செய்யுதோ ஒன்றுமே இல்லை. அது என்ன பொறுத்தவரையும் தனியத்தில் இருக்கு. இப்ப பழைய பிம்பம் அப்படி இருக்கலாம், முந்தைய என்ன தெரியாது. ராஜபக்சாக்களோட ஏதாவது இயங்கினார எனக்கு படியா தெரியாது. இப்ப இதையும் மறைச்ச மாதிரி தெரியல. என்ன தான் சொன்னார், இலங்கை பிரித்தானியாவில் உள்ள பிரித்தானிய ராணுவத்துக்கு எதிராகவோ பிரித்தானிய புலனாய்வுத்துறைக்கு எதிராகவோ பிரித்தானிய பிரஜையாக இருக்கிற நான் செயற்படையிலாது. அதே மாதிரி என்னுடைய நாட்டில இருக்கிறேன், நான் தமிழன் இல்லை, என்ன இவங்க தமிழன் நான் எடுக்கிறதே இல்லை, நான் இலங்கையுடைய பிரஜை, இலங்கை ராணுவம், இலங்கை புலனாய்வோடு நான் இயக்கிறோம். அவருடைய வாதமாக இருக்கு. எங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கா இல்லையான்றது. இப்ப நான் கடைசியா என்னென்றால் இந்த சாதிய பிரச்சனைகளை வந்து பேசுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இப்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கூட இப்ப எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர், குறைஞ்ச சாதியினர், இந்த சொல்லாடல்கள் எல்லாமே ஒரு சென்சிட்டிவான சொல்லாடல்களாக இருக்குது. இந்த சொல்லாடல்களை பயன்படுத்துறதுல அந்த சமூகங்கள் விரும்பல. என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னென்று இந்த விஷயங்களை அப்ப நாங்க பேசுறது நான் விளங்கி கொண்ட வரைக்கும் ஒடுக்குமுறைக்கு உட்பட்டவர்கள், ஒடுக்குமுறையாளர்கள் என்ற ஒரு 2 சொல்லாடல்களை நாங்கள் பாவிக்கிறோம். மற்றதுகளோட ஒப்படைக்குள்ள இது கொஞ்சம் பொலிட்டிக்கலா சென்சிட்டிவ் நல்ல சொல்லாடல்கள் என்று நான் பார்த்தேன். ஆனா அந்த சொல்லாடல்களையும் நீங்க அவர்கள் எங்க இருந்து வரையினம் என்றா இதுகளை கதைக்கிறதன் மூலம் அந்தந்த சமூகங்களை அடையாளப்படுத்துற மாதிரி வந்துடும் என்ற ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துல உண்மையும் இருக்குதான். அப்ப நாங்கள் என்னென்று இதை கையாள்றது? அப்ப இது கிட்டத்தட்ட இந்த ஒடுக்குமுறையாளர்கள் அல்ல இந்த உயர் சாதின்னு சொல்லப்படுற ஆட்கள் வந்து இதை லாவகமாக பயன்படுத்தி இதை கதைக்காமலே இருக்கலாம் என்று. ஆனால் நாங்கள் பத்திரிகையில வந்து மணமகன் தேவை, மணமகள் தேவையை பார்த்தா தெரியும். உயர் சைவ வேளாளர், உயர்குல வெள்ளாளர் உப்புனாவே கேட்கணும். அந்த ஆக்கள், இவை இந்த ஆக்கள். சோ சமூகத்துக்குள்ள இந்த வேறுபாடுகள் இருக்கு. ஆனா இதை பேசக்கூடாது என்று சொல்லப்படுது. அப்ப இது என்னென்று கையாளுறது என்று நீங்க நினைக்கிறீங்க? இது சரியான சிக்கலான விஷயம். இது சரியான சிக்கலான விஷயம். ஏனென்றா இது சமூகத்துல கட்டாயம் இருக்கு. அப்போ நான் முந்தைய ஒரு ஸ்பீச்சுக்காக முந்தைய ஏதோ நோட் பண்ணி வச்சுனான். அதுல இந்த கல்யாண பிரச்சனைன்றது ஒரு கச்சுமா தட்டேக்க வந்து அந்த புரோக்கர் மேர் கதை கேட்க ஏதோ 3D போட்டு கதைப்பின எங்க யோசிச்சு வச்சுனா அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கோட் நேம் ஒன்று வச்சிருக்கேன். சும்மா சொல்லுங்க தட்டைக்கு வந்து ஏதோ இந்த சமுதாயம் உதாரணத்துக்கு இப்ப மரமர சமுதாயம் அது நேரே அப்படி கதைக்காம அதுக்கு ஒரு குறியீடு A, மற்றது B. புரோக்கர் மேர் தங்களுக்குள்ள கதைக்கையில நிறைய அந்த A பார்ட்டிய அல்லது B பார்ட்டி அந்த கோட் நேம் எல்லாம் பாய்ச்சி கொண்டிருக்கிறேன். மற்றது வெளிப்படையாவே விளம்பரங்கள் வருதுதானே, வெளிப்படையா விளம்பரம் அத. ஆனா அதுகளை பாக்கினேன். ஆனா கதை கேட்க இது இப்ப இல்ல, நடைமுறையில இல்ல, ஏன் சும்மா தேவையில்லாம தூண்டுறீங்க என்று சொல்லினேன். இத கை கொள்றதுக்கு எனக்கும் இதுக்கு விட தெரியல. என்னென்றால் இப்ப நாங்கள் இந்த இளம் மட்டங்களோட இறங்கி அவையோட சும்மா சகஜமா பழகைக்க உரையாடல் மூலம் என்று கதைச்சா இப்ப நார்மலாக இளம்பொடியல் வந்து இப்ப இளம்பொடியலுக்கு பெருசா ஒன்றும் தெரியுது இல்ல. பெருக்க பொடியலுக்கு என்னோட ஏஎல் படியெல்லாம் என்ன படிக்கிறாங்க, அவங்களுக்கு கன பேருக்கு இந்த வேறுபாடு பெருசா தெரியுது இல்லை. 1-2 பேருக்கு தெரியுது இப்படியெல்லாம் இருக்கட்டு. ஆனா இந்த எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்ப இந்த இளம் மட்டங்களை அப்படி தெரியாம இருக்கிறதுன்றது ஒரு வளர்ச்சி தானே. அது வளர்ச்சி
அப்ப இந்த இளம் மட்டங்களை வச்சுக்கொண்டு இப்ப இந்த இதுகளுக்குள்ள ஒரு கலந்துரையாடல்கள் மூலம் இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப அது இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டுடலாம், அப்படித்தான் கொண்டுடலாம். மற்றபடி ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான கூட்டங்களை வச்சு அல்லது கிராமப்புறங்களை இறங்கி வேலை செய்தோ அல்ல போராட்டங்களை நடத்தியோ இது சரி வராது. ஆனா இளம் மட்டும் நான் அந்த ஏஎல் மாணவரோட பழகிறபடியா அவங்களுக்குள்ள ஒரு 99% மாணாக்கள்ல அந்த அந்த அறிவே இல்லை. அந்த அவை பிற கல்யாணங்கள் என்று வரைக்கும் அது வெறும் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை. எங்க பிரச்சனை வருமாண்டா, ஒன்று படிச்சு முடிச்சு வேலைக்கு அப்ளை பண்ணிக்க அல்லது கல்யாணத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனை வரப்போகுது. அது வரைக்கும் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. அதான் அது வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடங்கள் வழியையும் சிட்டியை சொல்றோம், நகருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடங்கள் வழியையும் அந்த வேறுபாடுல அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய நகர்ப்புறங்களை விடுவோம், கிராமப்புறங்கள் இப்பவும் அதிகமாக அது 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 கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. காரணம் என்னன்னா, பிரச்சனை என்ன விளங்காட்டியும் அவையவே கண்டு ஸ்கூலை கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு அந்த அப்படியான பிரின்சிபல் எல்லாம் பெறலாம், அப்படியானது இருந்தாங்க. ஆனா அதனுடைய தாற்பயம் அவைக்கு விளங்குதில்லை. அந்த மாணவர்களும் அதே மாணவர்களோட தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தா கூட எல்லாம் பழகிது. அவைக்கு அந்த நேரடியா அந்த பிரச்சனை இல்லை. ஆனா இனியவே நீங்க சொன்ன மாதிரி திருமணம் அல்ல வேலை வாய்ப்பு போய்க்கான போய் கலக்க போய் அங்க போய்க்கான அதுக்கு அந்த பிரச்சனை தெரிய வரும். இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. உயர் சாதின்னு சொல்லப்படுற ஸ்கூலுகள்ல படிக்கிறவங்களும் அந்த ஸ்கூல்ல தாப்பன் படிச்சது தாய் படிச்சதை அங்க படிக்கிறோம். அவைக்கும் சொல்லப்படையில்லை அங்க இப்படியானாக்கெல்லாம் படிக்கிறேன். 1-2 பேர் கேள்விப்படுறாங்க அங்க நாங்க போகக்கூடாது, ஏன் போகக்கூடாதுன்னா அது படிப்பு சரியில்லை அப்படின்னு தான் பேருன்னு சொல்லிக் கொள்ளினே தவிர இந்த காரணங்களை பெருசா சொல்லி இல்லை கிராமப்புறங்கள். ஆனா பிரிச்சுதான் அங்க இருக்கிறேன். கிராமப்புறங்கள் கொஞ்சம் உறங்கினாலே இந்த பெரியா ஸ்கூலுக்கு இப்படியானாக்கெல்லாம் படிக்க வர்றது. அது அந்த அந்த தொடர்பான பிரின்சிபலா நாங்க பெறுவேன். வேறுவரிடம் பெரியலாம். ஒரு முரண்பாடு வராமல் ஒரு சிஸ்டமேட்டிக்காவே இது மேனேஜ் பண்ணப்படுகிறது. மேனேஜ் பண்ணப்படுது. எல்லாம் ஒரு நீர்பூத்த நெருப்பு மாதிரி கொண்டு போகப்படுது. ஆனால் இளம் பொடியல் இதை பற்றி பெருசா அக்கறைப்படையில. கிராமத்துல இருந்தாங்க, நகரத்துக்கு இருந்தாங்க. இதை ஒருக்கா நாங்கள் அப்படியே பீஸ்ஃபுல்லா அதை கொண்டு போயிட்டோம்னா ஒரு கட்டத்துல சில வேலைகள்ல கொஞ்சம் கூட இந்த பிரிவினைய கூர்மைப்படுத்துறது ஆருடைய நோக்கமும் கிடையாது, ஆருடைய நோக்கமும் இல்லை. ஆனால் அது அப்படியே மங்கி போகும் என்றால் அது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இது ஏதோ ஒரு வகையில இது மேனேஜ் பண்ணப்படுகிறதுன்னா சிக்கல். இது என்னால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஆபத்தா மாறலாம். மேனேஜ் பண்ணப்படுகிறது. அது என்ன மாதிரின்னு சொன்னால் இப்ப இந்த வயசு போன ஆட்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை கண்டினியூ பண்ணிடு. வயசு போன ஆட்கள் இருக்கீங்க அதை அதை மெயின்டைன் பண்ண விரும்பி. ஆனா இன்றைக்கு நாங்கள் இந்த புதிய நவீன ஊடகங்களாக பார்க்கிற இந்த சமூக வலைத்தளங்கள்ல இந்த சாதிய மோதல்கள் நிறையவே நடக்குது. என்றால் பெரும்பாலும் இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் குமுறையாளர்களாக அல்லது உயர் சாதியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அவைதான் பெரும்பான்மையா இருக்கிறோம். அப்ப அவர்கள் இங்க அந்த சாதிய சமூக வலைத்தளங்கள்ல ஆக்களை சாதி பேரை சொல்லி இருக்கிறது, அவர்களை சாதி பேரை சொல்லி பேசுறது, அது இவரண்டு இல்ல. தவறான விஷயம் செய்தால் அவர் கீழ்பட்டவராகத்தான் இருப்பார். நீ தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னா நீ கீழ் சாதியா தான் இருப்ப. இந்த பொதுமைப்படுத்தல் ஒன்று இருக்குது. அதுக்கு நல்ல உதாரணம் போன கிழமை தான் நான் இப்படி சொன்னேன். இப்படி ஒரு பேட்டி ஒன்று நாங்கள் செய்தாங்கள், உங்களோட பேரை சொன்னேன் சொன்னேன். அப்ப அவரை என்ன கேட்டார், அவர் கொஞ்சம் குறைய போலோட இந்த கதைகள் அதுகளை பார்க்க அதுக்கு சப்போர்ட் பண்ண கொஞ்சம் குறைவோட உங்களை கேட்கிட்டு சொல்லிருக்கேன். நாங்கள் கொமனா விஷயம் சொல்லிருக்கோம். அதை பற்றி நீ கதைக்கிறதே உதாரணத்துக்கு சொன்னா இல்ல. அதான் அதை பற்றி கதைக்கிறா இந்த சமூகத்தை சேர்ந்தவரத்தான் இருப்பாரு நினைக்கிறேன். பல விஷயங்களையும் காய்ச்சிக்கிறோம். உண்மையிலேயே இப்ப உங்களுடைய தந்தை டேனியல் இருந்திருந்தால் அவர் எப்படி என்ன நாவல் எழுதி இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ஒரு நாவலை கொண்டு நான் நினைக்கிறேன் அவர் இப்ப எழுதியிருக்கிற விஷயங்கள் இந்த நவீன இந்த உலகம் இருக்குதானே, இந்த சமூக வலைத்தளங்களா அவர் அதை படிச்சிருக்காட்டியும் ஒரு வகையில நாங்கள் பாவிக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருந்திருப்பாரு. பார்த்துட்டு இந்த சமூக வலைத்தளங்கள் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுதா அல்லது இது இன்னும் அதை வளர்த்து கொண்டு போவதான தலையங்கத்தை எடுத்து எங்களுக்கூடாகத்தான் இதை கொண்டு போயிருப்பாரு. அதை வச்சு ஒரு பாத்திரமா சில வழியில இன்னையோ அல்லது வேறு யாரையோ பாத்திரமா எடுத்து இதை வச்சுதான் எழுதிட்டாங்க. மிஸ் பண்ணது இங்கதான். இதுவும் சாதியத்தை அழிக்கலை, அதைத்தான் முடிச்சிருக்காரு. நிச்சயமாக இதுவும் ஊடகங்களும் கூட
சாதியத்தை மெயின்ல முகாமைத்துவம் தான் செய்தன்றது. முகாமைத்துவம் தான் செய்தது. டேனியலை நீங்க எடுத்துக்கொண்டது காரணம் நினைக்கிறேன் அந்த அப்பாட இது 100வது ஆண்டு அதுக்காக தான் நாங்கள் அதுதான் முக்கியமாக எடுத்துக்கொண்டாங்க. உண்மையிலே அவரை கல்வி என்ன சொல்றது, அதாவது இந்த ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாத ஒரு ஆள், அவருக்கு அறிவில்லாத ஒரு ஆள் சொல்லிடலாம். அவர் மாபெரும் ஞானியாகத்தான் இருந்திருக்கிறேன். இந்த ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாத ஒரு ஆள் ஃபார்மல் எஜுகேஷன் உச்சத்தில் இருந்த கைலாசபதி சிவத்தம்பி போன்றவர்களோட கூட உரையாடக்கூடிய ஒரு சூழல், பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களும் உரையாடக்கூடிய ஒரு சூழல்ல வாழ்ந்த ஒரு மனிதர். உண்மையிலேயே எங்களுக்கு அவருடைய எழுத்துக்கள் காலத்தால் அழியாத பொக்கிஷமாக அது வந்திருக்குது. இந்த நூல்களை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் கருப்பு பிரதி ஊடாக இதுகளை பெற்றுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் லண்டன்ல பவுசரை தொடர்பு கொள்வதன் மூலமும் இந்த நூல்களை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட உரையாடலை தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் வசந்தன். நன்றி.